பகவத்கீதை 8வது அத்தியாயம் முதல் வகுப்பு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத அஷ்டமோऽத்தியாயः. அக்ஷர பிரம்ம யோகः. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதைவம் கிம் உச்யதே அதியஜ்ஞ கதம் கோத்ரஹ தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத அஷ்டமோऽத்தியாயः. அக்ஷர பிரம்ம யோகः. அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதைவம் கிம் உச்யதே அதியஜ்ஞ கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. இந்த அத்தியாயம் அர்ஜுனுடைய கேள்வியோடு துவங்கியுள்ளது. 7வது அத்தியாயத்தினுடைய நிறைவில் பகவான் பயன்படுத்திய 7 சொற்களை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த 7 சொற்களுக்குரிய அர்த்தத்தை பகவானை எனக்கு கூறி அருள வேண்டும் என்று கேட்கின்றான். நம்ம பார்த்தோம், இதிலிருந்து தெரிகின்றது குருநாதர் வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டிருக்கிறான். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளை வரிசையாகவும் சொல்கிறான், மாற்றி சொல்லலை. இந்த 7 சொற்களுக்குரிய விளக்கத்தை இந்த அத்தியாயத்திலே பகவான் பேசப் போகின்றார். முதல் 6 சொற்களுக்கு ஒன் வேர்டு ஆன்சரில் பதில் சொல்ல போகிறார். கடைசி சொல்லாகிய பிரயாண காலே அந்த வார்த்தைக்கு விளக்கமாக பதில் சொல்ல போகிறார். இந்த முழு அத்தியாயம் உபாசனையை பற்றியும் உபாசனை என்ற சாதனத்தை பலனை பற்றியும் பேசுகின்ற அத்தியாயம். உபாசனம் சொன்னாலே இங்கே தியானத்தை 2ஆக பிரிப்போம். ஒன்று உபாசனம், சகுண பிரம்ம உபாசனம், பெயர் வடிவத்தோடு கூடிய இறைவனை ஜபிப்பது, பூஜை செய்வது. ஆக சகுண பிரம்மத்தினுடைய உபாசகர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சக்தி உபாசகர், ஆஞ்சநேயர் உபாசகர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். அதுபோல் உபாசனம் சொன்னால் சகுண பிரம்ம தியான ரூப மானச வியாபாரக. வியாபாரம் சொன்னால் இங்கே பிஸ்னஸ் அர்த்தம் இல்லை, மனதினுடைய செயல். மானச வியாபாரம், மனதினால் நடைபெறுகின்ற செயல். தியானமானது மனதினால் செய்யப்படுவது. இங்கு செயல் என்னவென்றால் தியானம்தான். தியானம் என்றால் இங்கு ஒரே விஷயத்தை குறித்த தொடர் சிந்தனம். தியானம் சொன்னாலே ஒரே விஷயம், நாம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டோமோ அந்த ஒரு விஷயத்தை குறித்த தொடர் சிந்தனம், நினைவு அல்லது நினைத்த. எதை தியானிக்கின்றது மனசு? சகுண பிரம்மத்தை, நாம ரூபங்களுடன் கூடிய இறைவனுடைய பெயர் வடிவங்களை மனதினால் நினைத்து அப்படியே வழிபாடு செய்வது, மனதில் நினைப்பதுக்கு பேர் தான் உபாசனம். ஆமாம், உபாசகர் உபாசனம் சொன்னான். இந்த உலகத்துக்கு காரணமாகிய ஜெகத்காரணனாக இருக்கக்கூடிய சகுண பிரம்மன், அதுதான் இங்கே விஷயம். மாயை நீக்கிய சுத்த பிரம்மத்துக்கு நிர்குண பிரம்மன் என்று பொருள், பெயர். ஆக உபாசனம் சொன்னால் அதுவும் தியானம்தான். இந்த உபாசனம் என்ற சொல்லையெல்லாம் நாம் 6வது அத்தியாயத்தை விளக்கமாக பார்த்திருக்கின்றோம்.
அங்கே பகவான் தியான யோகத்தில் சொல்லக்கூடிய தியானம் எதை குறித்தது? சகுண பிரம்ம உபாசனையா அல்லது நிர்குண பிரம்மத்தை பற்றிய நிதித்தியாசனத்தையா என்று பார்த்து அங்கு பகவான் கூற வருகின்ற தியானம் நிதித்தியாசனமே என்று நாம் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஏனென்றால் 2வது அத்தியாயத்தில் எடுத்த உடனே நிர்குண பிரம்மத்தை பற்றி லட்சணங்களை நிறைய சொல்லிடுறார். அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை எல்லாம் நிர்குண பிரம்ம தத்துவத்தை பேசிய பிறகு பகவான் நிச்சயமாக தியான யோகத்தில் அந்த நிதித்தியாசன பரமாக இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மத்தை தான் தியானம் என்று இங்கு பேசுகின்றார் என்று நாம் அங்கே பார்த்தோம். ஆக இங்கு தியானத்துக்குரிய விஷயம் சகுண பிரம்மம் சொல்லி சொன்னால் அல்லது இஷ்ட தேவதை என்று சொன்னால் அந்த தியானத்துக்கு பெயர் உபாசனம். இதுவும் தியானம்தான். சகுண பிரம்மத்தை நாம் செய்கின்ற சகுண பிரம்மத்தை குறித்த மனதினால் செய்கின்ற ஒரு செயலுக்கு பெயர்தான் உபாசனம். ஒரு கால் நிர்குண பிரம்மத்தை மனதில் சிந்தித்தால் அந்த தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம். நிர்குண பிரம்மத்தை சிந்திக்க தான் முடியும், வழிபட முடியாது. ஆமாம், இப்போது ஆகாசத்துக்கு ஆணி அடித்து மாலை போட்டு வழிபாடு பண்ண முடியுமா? ஆமாம், அப்போ நிர்குண பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது? எங்கே நிறைந்த பொருளை, சர்வ வியாபி ஆகிய பொருளை அது இப்படிப்பட்டது என்று சிந்திக்கத்தான் முடியும். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். ஆக இந்த நிர்குண பிரம்மத்தை நிதித்தியாசனத்தில் நினைக்கப்படும் பிரம்மத்தை ஞேயம் பிரம்ம என்று சொல்வார். ஞேயம் ஞேயம் என்றால் நினைக்கப்படுகின்ற சிந்திக்கப்படுகின்ற பொருள், அறியப்படக்கூடிய அறியப்பட வேண்டிய பரம்பொருள் என்ற அர்த்தம். அறிவுக்கு முக்கியம் ஞேயம் பிரம்ம, விசாரம் செய்யப்படுகின்ற பிரம்ம. சகுண பிரம்மத்தை தேயம் பிரம்ம சொல்லுவாங்க, தியானத்தில் நினைக்க வேண்டிய விஷயம். ஆமாம், தியானத்தில் நினைக்கக்கூடிய பரம்பொருள். தேயம் என்றால் தியானத்துக்கு முக்கியம் சிவனோ, இங்கு தியானத்து முக்கியம். தேயம் அப்படி சொன்னால் தியானம். தியானத்தில் சகுண பிரம்மத்தை சிவனோ விஷ்ணுவோ சக்தியோ இப்படி எதையோ ஒன்று, யாரோ ஒரு தேவதையை சகுண தேவதையை எடுத்து தியானம் செய்தால் தேயம் பிரம்ம. ஆக பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும்? பிரம்மத்தை பற்றி தத்துவத்திற்குள் சென்று வேதாந்த விசாரத்தை செய்தால் அந்த விசாரம் செய்யப்படுகின்ற பிரம்ம ஞேயம் பிரம்ம. ஞேயம் தேயம் தெரியுது பாருங்கள். தேயம் சொன்ன அதாவது சகுண பிரம்மத்தை வழிபடுவது, அதை சிந்திப்பது. ஞேயம் என்றால் நிர்குண பிரம்மத்தை சிந்திப்பது, விசாரம் செய்வது. அல்ல தேயம் பிரம்ம ஞேயம் பிரம்ம. இங்கு தேயம் பிரம்மமாக இருக்கக்கூடிய சகுண பிரம்மத்தை பற்றிய தான் இங்கு பகவான் பேசுகின்றார். ஆக 8வது அத்தியாயம் சகுண பிரம்மத்தையே உபாசனையே பேசப் போகின்றது. எப்பொழுது உபாசனம் என்ற சாதனம் வருகின்றதோ அப்பொழுது நியமங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. கட்டாய நியமங்களை கடைபிடித்தே ஆகணும். இந்த பலன் வேண்டும் என்று நாம் நினைத்து நாம் ஒரு யாகத்தை யஜ்ஞத்தை செய்தால் அங்கே கேள்வியே கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும். ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், எப்படி அப்படிலாம் கிடையாது. வாத்தியார் சொல்கிறாருன்னா அதை ஒழுங்காக செய்துடணும். ஏன்னா என்ன பலன் வேணுமோ பலனை விரும்புகின்றவர்களுக்கு நியமங்கள் ரொம்ப முக்கியம். நேதியெல்லாம் விட்டுவிடக்கூடாது. ஆனால் நிதித்தியாசனத்தில் நியமங்கள் கிடையாது. உபாசனத்தில் போட்ட நியமங்களை எல்லாம் விளக்குவது தான் இங்கே நிதித்தியாசனம். ஆக உபாசனையில் நியமம் முக்கியம் என்றோம். அதில் ஒரு நியமத்தை இங்கு பகவான் பேசப் போகின்றார். அந்த நியமம் என்ன? அந்த கால தியானம். அந்த காலம் சொல்லி சொன்னால் அந்த காலம் அப்படிலாம் இல்லை. அந்த காலம்னா கடைசி காலத்தில் நாம் எப்படி இருந்து நம் மனதில் எதை நினைத்து எந்த தேவதையை நினைக்கிட்டு நாம் இந்த ஜீவனை பிரித்து கொள்ள வேண்டும், அதை பற்றி பேச போகிறார் விசேஷமாக. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இந்த 8வது அத்தியாயத்தை எதுனா இறந்துட்டவங்க இதுவில் இதை வாசிக்கிறது ஒரு வழக்கத்தில் வச்சுருக்காங்க. அது நமக்கு புரியல, ஏன் அப்படி செய்கிறோம்னு சொல்லி தெரியல. அப்படியே ஒன்று இருக்குது, அப்படி ஒரு பழக்கம் சில இடத்துல இருக்குது இந்த 8வது அத்தியாயத்தை படிக்கிறது. ஆக அந்த கால தியானம், அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆழ்வாரன் சொல்லுவார். ஆமாம், ஆர்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து மாதவன் என்ற தெய்வத்தை நாட்டி அந்த காலம் அடைவதன் முன்னம். ஆக அந்த காலம் சொல்லி சொன்னால் கடைசி கால தியானம்.
இறக்க போகின்ற காலம், அந்த மரண காலம் தான் அந்த காலம் சொல்கிறது. வாழ்க்கையில் எந்த தேவதையை அல்லது உபாசனத்தில் எந்த பலன் வேண்டி எந்த தேவதையை நாம் மனதார ஸ்மரித்து கொண்டிருந்தோமோ, ஸ்மரணம் செய்தோமோ, அந்த தேவதையைத்தான் நினைக்கணும். அப்பொழுதுதான் அந்த தேவதைக்குரிய லோகத்தை நாம் அடைவோம். இப்போ உபாசனையின் பலனான பிரம்மலோகத்தை அடையணும்னு வச்சுக்கோமே. கர்மகாண்ட விஷயத்தில் உபாசனை மூலமாக அதிகபட்சமாக அடைகின்ற ஒரு லோகம் பிரம்மலோகம். அந்த பிரம்மலோக பிராப்தி நமக்கு வேண்டும் சொல்லி சொன்னால், அந்த சதுர்முக பிரம்மா இருக்கார் பாருங்க, அந்த சதுர்முக பிரம்மாவை மனசில் அதிகமாக நினைத்து, அப்படி நினைத்து கொண்டே இருந்து நம்முடைய ஜீவன் பிரிந்தால் நாம் அந்த பிரம்மலோகத்தை அடைவோம். இருக்கிறதுல வசந்த உயர்ந்த அதிகபட்சமாக இந்த ஜீவர்கள் அடைகின்ற லோகம், அது உபாசனை மூலமாக அடையலாம், இன்னொரு மூலமாக அடையலாம். அதுவும் நாம் பார்த்திருக்கின்றோம். 6வது அத்தியாயத்தை பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த இடத்துல வேறு எதையாவது நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. எந்த தேவதை லோகத்துக்கு போனேன்னு அந்த தேவதையை அதிகமாக மனதில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் என்னென்னா, சங்கடம், வாழ்க்கை முழுக்க நம்ம எதை நினைச்சோமோ அதை தான் அந்த கடைசி காலத்தில் நினைப்போம். அப்போது கடைசி காலத்தில் இதைத்தான் நினைக்கணும்னா வாழ்க்கை முழுக்க அதை அவர் நினச்சிருக்கணும். இல்லைன்னா சாகர காலத்தை சங்கரா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அப்படி இருந்ததுன்னா என்ன நினைப்போம், எதை நம்ம நினச்சோமோ, பொருளை நினச்சோம்னா, உறவுகளை நினச்சா, வேறு விஷயங்களை நினச்சா, நண்பர்களை நினச்சா, நமக்கு இருக்க எவ்வளோ விவகாரங்கள் விஷயங்கள்லாம் இருக்குது, அதையே நினைத்து கொண்டு இறக்கிற காலத்து அதுதான் ஞாபகத்துக்கு வருமே தவிர வேறு எதுவும் ஞாபகம் வராது. அதனால சொல்லுவாங்க சில பேர், அப்படி இறக்கிற காலத்தில் அவரோட கண்ணை பார்க்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பூ நார் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சொல்லி இதுக்கு பேர் என்ன கேட்பாங்களாம். அவர் அவர் வாயில என்ன எதிர்பார்ப்பாங்களாம், நாரா அப்படி சொல்லி சொன்னால் நாராயணன் பேர் வந்துடுச்சுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நார் இருக்கு, இது என்னன்னு கேட்பாங்களாம். அந்த பூவில் இருக்கிறது அது பேர் என்ன, இப்போ தான் நூலில் கட்டுறது, அது விஷயம் வேறு, அது கேட்கக்கூடாது. இதுக்கு பேர் என்ன, நாரா சொல்லி சொன்னால் நாராயணில் இருக்கக்கூட முதல் 2 வார்த்தை வந்துடுது இல்லையா. இந்த ஸ்ரீரங்க கோயிலை பற்றி சொல்லும்பொழுது, ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புஜத்தோன் அயோத்தி மன்னர் அளித்த கோயில், தீராத வினையெல்லாம் தீர்க்குமாங்கோயில். ஆமாம், திருவெழுத்தின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், தோளாது தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனருக்கு துணையாம் கோயில், தீராத வினையெல்லாம் தீர்க்குமாங்கோயில், திருவரங்கமும் என வழங்கும் கோயில் தானே. அதில் என்னென்னா, அந்த திருவரங்கம் கோயில் ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு ஒருத்தருக்கு என்னென்ன வேணும்னு கேட்கும்பொழுது விபீஷணன் என்ன பண்ணார்னா, ராமர் பரம்பரையாக வழிபட்டு வந்த அந்த பெருமாளை கேட்டாராம். அவர் தான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அதுக்கெல்லாம் நிறைய புராணிகர்கள்லாம் கதை சொல்லுவாங்க. அது யார் யார் வழிபட்டாங்க, பிரம்மலோகத்தில் இந்திரன் இடத்துல இருந்தது, அதுக்கப்புறம் அவர்கள் இந்த தசரத ராஜாவோட மூதாதையருக்கு வந்து சேர்ந்தது, அதை தான் வழிபட்டாங்க. விபீஷன் அதை கொண்டு போனார், அது அவர் இலங்கைக்கு கொண்டு போனேன்னு நினச்சார். கடைசியில் அந்த இடத்துல காவேரி கங்கையானவள் தன்னுடைய சாபத்தினால காவேரியாக ஓடிக்கிட்டு இருக்கா, திட்டா இருக்கா, அந்த இடத்துல அவருடைய திருவடியை தொட்டால் தான் மோட்சம்னு சொல்லிடு. இப்படி கதையெல்லாம் ஒன்று போட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவர் விபீஷணர் வராரு, சந்தியா காலம் வந்துடுது, சந்தியாவுக்கு அவர் கீழே வைக்க வேண்டாம் விக்கிரகத்தை சொல்லிவிட்டு பார்த்தா பிள்ளையார் இருக்கார், அவர் ஒரு முடிவு பண்ணார், அப்போ உச்சி பிள்ளையாராக இருக்கார், அந்த பிள்ளையார் தான் சொல்லுவோம். அப்படிலாம் ரொம்ப அழகான லிங்க் வச்சு அந்த கதைகள்லாம் மனசுக்கு நல்லா இதமாக தான் இருக்குது. அது கதையில் சொல்லி இல்லை, அதில் நம்ம நம்பணும். புராணங்கள்லாம் வெறும் கதைன்னு சொல்லி சொன்னோம்னா அவ்வளோதான். இதிகாசம் தானே சொல்கிறோம், இதிகாசம் சொன்னால் இப்படி நடந்தது தான் சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு பாடு எடுக்க வரும்பொழுது அவர் பெருமாள் இங்கே இருந்துடுறேன், ஆனால் நான் முன்னே தெற்கு நோக்கி பார்த்துருக்கேன், தென்னிலங்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னார்லாம் சொல்லி சொல்கிறோம் நம்ம இல்லையா, கதை வருது. ஆக இது எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எதை நினைக்கணுமோ அதே நினச்சிக்கிட்டு இருக்கணும். எதை நினைப்போம், வாழ்க்கை முழுக்க அதிகமாக எதை நினச்சோம் அதை தான் நினைப்போம். பொண்ணு பொருளை நினச்சா அதை நினைப்போம், பதவி நினச்சா அதை நினைப்போம், அல்லது குழந்தைகளை நினச்சா அதை நினச்சிக்கிட்டு இருப்போம். வேறு எதுவும் நினைக்கிறோமோ அதுதான் வரும். கடைசி காலத்தில் பகவான் இது வரவே வராது. ஆனால் இங்கே என்னென்ன உபாசனையில் அவன் எந்த தேவதை குறித்து செல்ல வேண்டும், அந்த தேவதையை குறித்த எண்ணம் அவன் மனது முழுக்க இருந்து இந்த உடலை விட்டான்னு சொல்லி சொன்னான். அப்பொழுது தான் என்னவா அந்த லோகத்தை அடைவான். இது நியமம், அது நியமத்தை இங்கே சொல்கிறார். வேறு எதையாவது நினைத்து கூட சாகக்கூடாதான். இது உபாசனையுடைய சொரூபம், தன்மை. இனி உபாசனுடைய பலன் என்ன? உபாசனுடைய பலன்கள் 4 பலன்கள் இருக்குது. முதல் பலன்,
இந்த உபாசனை செய்பவன் நிஷ்காமியமாக உபாசனை செய்தால், வைராகியத்துடன் உபாசனை செய்தால், இந்த உலகில் எந்த பொருளையும் போகத்தை நான் அடைய விரும்பவில்லை, எனக்கு அதில் ஆசையும் இல்லை, அப்பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற பலன் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற வேதாந்தத்தை படிப்பதற்கான அதிகாரித்துவம் கிடைக்கும், தகுதி கிடைக்கும். ஆமாம், வேதாந்த ஞானத்தை அடைய அவன் தகுதி அடைகின்றான். ஞானம் எதற்கு? மோட்சத்தை அடைய. ஆக மோட்சத்துக்கு தகுதி அடைகின்றான். மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லக்கூடாது, இங்கே டெக்னிக்கலாக பார்த்துக்கணும். மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லக்கூடாது, மோட்சத்தை தருகின்ற ஞானத்தை அடைவதற்குரிய தகுதி அடைகின்றான். அப்படின்னா என்ன? சாத்வீகமான மனநிலையை பெற்று அமர்ந்து சாஸ்திர விஷயங்களை கேட்பதற்குரிய மனநிலையை அடைகின்றான். அதுதான் தகுதி. அங்கே பொறுமை இருக்கணும், சமதமாதிகளை எல்லாம் அவன் பெற்றிருக்க வேண்டும். விவேக, வைராகியம், சமமாதி ஷட்க சம்பத்து, முமுட்சுத்துவம், அதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. ஆக உபாசனையே மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லவில்லை, சாதன ஷட்க சம்பத்து என்ற தகுதியை அடைகின்றான் என்று இங்கு பொருள். ஆக மோட்சத்தை தரும் ஞானத்தை பெறும் தகுதி அடைகின்றான். இந்த தகுதியோடு வேதாந்தத்தை கேட்டால் அப்பொழுதுதான் வேதாந்தம் புரியும். இந்த தகுதி இல்லாமல் வேதாந்தத்தை கேட்டால் தகுதியை தர உதவி செய்யுமே தவிர வேதாந்தத்தின் முக்கிய பலனாகிய ஞானம் வராது. அப்படியே ஞானம் வந்தாலும் அந்த ஞானம் நமக்கு மோட்சத்தை தராது. ஏனென்றால் அது வெறும் செய்திகளாக இன்ஃபர்மேஷனாக இருக்குமே தவிர அதனுடைய மனதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இருக்காது. ஆக வேதாந்த ஞானம் இருக்கே, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 20 வருஷம் நான் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் படிக்கிறேன், எனக்கு ஞானமே வரலையே அப்படி சொன்னால் எங்கே குறை? 20 வருஷமாக கேட்குறேன், இது கேட்குறது ஒரு புண்ணியமாக இருக்குது, ஏதோ வரேன், எனக்கு ஒரு ஸ்ரத்தை இருக்குது, புண்ணியம் இருக்குது, வாய்ப்பும் இருக்குது, கேட்குறேன், வேறு விஷயத்துக்கு போகலை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு அது ஞானமாக எனக்கு பலனை மனதில் தரவில்லையே, ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதானே சொன்னால் அப்போ எங்கே குறை என்றால் வேதாந்தத்தில் குறை இல்லை, சொல்கிற இடத்துல வேணும்னா கொஞ்சம் குறை இருக்கலாம். ஆனால் அதிகமான குறை யார் இடத்துல இருக்குன்னு சொன்னால் கேட்கின்ற நம்ம இடத்துல தான் குறை இருக்கும். ஒரே வார்த்தை தான், ஒரே விதமாக தான் வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு புரிஞ்சு அது மோட்சத்தை தருது, சில பேருக்கு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? வகுப்புகளை கூட சாதாரண வகுப்புகளோட வாத்தியார் பாடம் எடுக்கிறார் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறார். சில மாணவர்கள் சென்டம் எடுக்கிறாங்க, சில மாணவர்கள் எடுக்க முடியலையே. அவருடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது போல தான், அதே போல் தான் இங்கேயும் சொல்லுகின்ற வார்த்தைகள். தத்துவமசி எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு நமக்கு ஓரளவுக்கு பக்குவம் வரும்போது புரிகின்ற அந்த தத்துவமசி என்ற வார்த்தையினுடைய அர்த்தமும் முதல்ல கேட்ட தத்துவமசி என்ற வார்த்தையினுடைய பொருளும் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, முந்தெல்லாம் வந்த வகுப்பு நிறைய கேட்டுகிட்டு இருப்பேன் சுவாமி, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு சொல்லும். காரணம் என்ன? அதனால தான் சொல்லணும், உங்களுக்கு புரியுதோ இல்லையோ வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் கேட்டுடுங்க. அப்போது முதல் ஸ்ரவணம் இருக்குது பாருங்க, தகுதி கொஞ்சம் இருந்து ஸ்ரவணம் பண்ணாலும் கூட முதல் ஸ்ரவணம் நமக்கு தகுதியை தரும். இரண்டாவது ஸ்ரவணம் கேட்டல் என்பது நமக்கு ஞானமாக மாறி அமையும். கேட்குறது வீண் போகிறதில்லை, ரொம்ப முக்கியம். அதான் ஒருத்தர் என்ன பண்ண, நண்பரை கீதா வகுப்பு கூப்பிட்டார். அவர் சொன்னாராம், எனக்கெல்லாம் வந்தால் புரியாதுப்பா, நீ போய் கேட்டுக்கோ. அவர் சொன்னார், நான் மட்டும் புரிஞ்சா போய் கேட்குறேன், வாப்பா நீ கூட கூப்பிட்டு. நானும் ஒன்றை போல தான் முதல்ல போனேன். அப்புறம் போன பிற்பாடு ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுது, என்னென்னு தெரியல. போக போக தான் எனக்கும் புரிய ஆரம்பிச்சது. ஆகவே வான்னு சொன்னார். அப்புறம் வந்தவர், அழைச்சிட்டு வந்தவரோட ரொம்ப வேகமாக நிறைய படிக்க ஆரம்பித்தார். அது சில நேரத்தில் அப்படி நடக்கும். ஆக கேட்கின்ற சாஸ்திர விஷயங்கள் நமக்கு ஞானத்தை கொடுத்து பலனை தரவில்லை என்றால் அங்கு குறை அதிகாரத்துவம் இன்மை தான். அதை பெற உபாசனை அவசியம். ஆக பூஜைகளின் பலனே என்னென்ன? தத்துவத்தை கேட்க ஆசையை வரவழைப்பது தான். அதனால தான் தாய்மன்னர் அழகாக சொல்வார், மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும். முறையாக நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகளை, பகவானுடைய வழிபாடு அல்லது பாராயணங்களை ஒழுங்காக பக்தி ஸ்ரத்தையாக செய்ய 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 என்ன ஆகுன்னா, அது அடுத்து நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை தருகின்ற குருவை நம்ம அழைத்து வந்து நம்ம இடத்துல கொடுக்கணும்னு சொல்கிறார்.
குருவை காட்டித்தரும். வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் சொல்கிறார், கட்டாயம் கிடைக்கின்றார். இது சத்தியம், இது உண்மை. இல்லை எனக்கு கிடைக்கலன்னா அப்போ நான் இன்னும் கூட ஸ்ரத்தா பக்தியோடு இன்னும் அதிகமாக செய்யணும்னு சொல்லி அர்த்தம். அப்போ இது வரைக்கும் நான் செய்யலைன்னு அர்த்தம். பெரியவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அனுபவ சத்தியம். அதெல்லாமே மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு சாஸ்திரம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், வார்த்தைகளை நாம் காதில் நன்கு சிரவணம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறார். ஆகவே அந்த அதிகாரித்துவத்தை பெறுவதற்கு உபாசனை அவசியம். பூஜைகளுடைய பலனே தத்துவத்தை கேட்க ஆசையை தூண்டி விடுவது தான். இனி வரும் இரண்டாவது பலன், சகாம பலன் என்னவென்றால், பல பேர் உலகத்தில் உபாசனை செய்வது நிஷ்காமியமாக செய்வதில்லை. உபாசனையை பயன்படுத்தி உலகில் உள்ள ஐஸ்வர்யங்கள், மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள, அல்லது மனதில் உள்ள சில விதமான துயரங்களை போக்கிக் கொள்வதற்காக, நோய் தீர்வதற்காக, அல்லது பொருள் சூழ்நிலை எல்லாம் எனக்கு நன்றாக இருக்கணும், இது வரைக்கும் அப்படி சரியாக இல்லை, ஆகவே இதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி வழிபடுகின்றது தவறில்லை, தர்மம்தான், நியாயம்தான். வேதமே சொல்கிறது. வேதத்தினுடைய பூர்வ பாகமே என்னென்னலாம் என்னால் முயற்சி செய்து அடைய முடியவில்லையோ அதையெல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட தெய்வத்தை வணங்கி அந்த சக்தி மூலமாக நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய யஜ்ஞ யாகங்களை சொல்லியிருக்கின்றது. தப்பு இல்லை. ஆமாம். ஆக உபாசனா பலன் இகலோக இன்பங்களை, போகம் தரும் பொருள்களை நான் அடைய வேண்டும் என்பதற்காக செய்வது. எவ்வளவு தூரம் உபாசனை செய்கின்றோமோ அவ்வளோ தூரம் நமக்கு பலன் கிடைக்கும். இதுவும் உண்மை, இதுவும் சத்தியம். எந்த அளவிற்கு நம்மால் நம்பிக்கையோடு பக்தி ஸ்ரத்தையோடு இறைவனிடத்தில் வேண்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் சகுண பிரம்ம உபாசனையில் சகாமமாக நாம் இறைவனை உபாசனை செய்யும்போது கிடைக்கும். காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும்னார். அந்த எண்ணம் அதிகமாக இருந்து பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறத விட அதிகம் கிடைக்கும். அதுவும் உண்மை. ஆக எவ்வளோ தூரம் உபாசனை செய்கின்றோமோ அவ்வளோ தூரம் பலன். வெளியில் எல்லாரும் இதைத்தான் சொல்லி கொடுக்கின்றார். அதுக்கு தான் அதிகமான கூட்டமும் செல்கின்றது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஜபம் பண்ணு, அமைதியாக பண்ணு, உனக்கு கோபம் இருந்தால் அது போகும், பிபி இருந்தால் அது போகும். வாஸ்தவம் தான், அதுவும் பலன் தான், இல்லைன்னு சொல்லலை. அடுத்து மூன்றாவது பலன், சிலருக்கு இருக்கும்போது வேண்டிய தேவையானதையும் பலனை கேட்பார்கள். பல பேருக்கு இறந்த பிறகு இந்த உலகத்தில் எப்படி நான் சௌகரியமாக சுகமாக இருந்தேனோ அதுபோல மேல் உலகம் சென்றால் அங்கும் எனக்கு இந்த சௌகரியங்கள் சுகங்கள் இருக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு போகணும். ஆக சிலருக்கு இருக்கும்பொழுதும் இந்த பலன் வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்து நான் மேல் உலகம் சென்றாலும் அங்கும் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் வேண்டும் சொல்கிறாங்க. ஆக இங்கே ஒரு கருத்து என்னென்னா, இந்த உலக பலன் வேண்டுமென்றாலும் மேலுலக பலன் வேண்டுமென்றாலும் இரண்டுக்குமே ஒருவன் முயற்சி செய்து சாதனங்களை செய்தால்தான் கிடைக்குமே தவிர, சோம்பேறியாக இருந்து கொண்டு சோம்பலுடையவனாக இருந்து கொண்டு தான் செய்ய வேண்டிய குறைஞ்சபட்ச பூஜைகள் பக்தியை கூட செய்யவில்லை என்றால் கிடைக்காது என்பது உண்மை. ஆக நம்முடைய சாஸ்திரங்கள் சுகம் தரும் உலகங்கள் என்று பலவற்றை சொல்லியுள்ளது. அதில் உள்ள சுகத்திலும் அந்த உலகத்தில் சொல்லப்பட்ட தன்மைகளை எல்லாம் ரொம்ப அழகாக தாரதமியத்தோடு சொல்லியிருக்கு. சொர்க்கத்தில் என்ன இருக்கும், வருணலோகம், வாயுலோகம், பித்ருலோகம் சொல்லியிருக்கு. பிரம்மலோகம் தான் அதிகபட்சமான முழு சுகங்களை உடைய ஒரு உலகம். மற்றதெல்லாம் இந்திரலோகம் 100 ஸ்டார் ஹோட்டல் சொல்லிச்சுன்னா பிரம்மலோகம் 1000 ஸ்டார் ஹோட்டல், அவ்வளோதான். கந்தர்வலோகம், அங்கே எப்போ பார்த்தாலும் கந்தர்வர்கள் என்ன பண்ணுவாங்க, கந்தர்வலோகம்னு சொல்லிச்சுன்னா ஆடல் பாடல் தான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் அந்த டிவியில் ஆடலுடன் பாடல் தான், ஆடல் பாடல் தான் இருக்கும். ஆமாம். ஆக இந்த சம்சார உலகில் மிக உயர்ந்த லோகமாக சொல்லப்படுவது பிரம்மலோகம். அதில் உயர்ந்த சுகம் இருக்கிறது, அதற்கு மேலே ஒரு சுகம் கிடையாது. ஆக உபாசனையால் அடையப்படும் சம்சார உலகத்தை மேக்சிமம் சுகம் உபாசனை முயற்சிக்கு ஏற்ப இந்த பலன்கள்லாம் கிடைக்கின்றது. ஆனால் இன்னொன்று சொல்லிவிடுகின்றார் பகவான் கீதையில், க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. நீ செய்த புண்ணிய பலனுக்கு ஏற்ப அங்கே உனக்கு இந்த சுகங்கள்லாம் கிடைக்கும். அந்த புண்ணிய பலன் தீர்ந்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க, நீ மறுபடியும் பூலோகத்திற்கு சென்று விடு என்று நம்மை பேக் பண்ணி அனுப்பிவிடுவார்கள். வந்தே பாரத்தில் அனுப்பி விட்டுருவாங்க. ஆமாம், வேகமாக அனுப்பி விட்டுருவாங்க.
ஆக இது 3வது பலன். 4வது பலன் என்ன? 3வது பலனை ஒட்டியது. சிலர் ஓரளவு வாழ்க்கையில் சுகத்தை அனுபவித்திருப்பார்கள், கொஞ்சம் வைராகிய பற்றின்மை வந்திருக்கும், மனப்பக்குவமும் அடைந்திருப்பார்கள். ஆமாம், எல்லான்னா பெரிய பில்கேட்ஸு போல், வேறு மாதிரி எலான் மஸ்க்கு போல் இல்லை, அம்பானி போல அப்படிலாம் இல்லை. ஆனால் ஓரளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு சுகங்களை பெற்றிருப்பார்கள். அதே நேரத்தில் ஆமாம் போதும், இதுக்கு மேலே என்ன இருக்குது, அப்படி ஒரு மனநிலையையும் ஓரளவுக்கு வைராகியத்தையும் பெற்றிருப்பார், மனப்பக்குவத்தையும் பெற்றிருப்பார்கள். நல்ல முறையில் உபாசனையும் கிரமமாக செய்திருப்பார்கள். அதன் பலனாக இந்த உலகத்தில் சுகமாகவும் இருப்பார்கள். வெல் பிளேஸ்டு சொல்கிறோம் பாருங்க, நல்லாவே இருப்பாங்க. எல்லா வகையிலும் ஓரளவுக்கு அவர்களுடைய சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கும். அப்படி இருந்து இறந்த பிறகு பிரம்மலோகத்திற்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய சுகத்திலும் கூட கொஞ்சம் வைராகியத்தை அடைந்திருக்கலாம். ஆகவே சில ஜீவர்கள் என்ன ஆவார்கள், அப்படி இருக்கும் பொழுது அங்கேயே உள்ள சுகத்தை அனுபவித்து மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி விடுவார்கள். அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் சில ஜீவர்கள் பிரம்மலோகத்தை அனுபவித்து அங்கும் வைராகியத்தை அடைந்து விட்டால், ஞானத்தை அடைந்து சதுர்முக பிரம்மா அவர் தான் அங்கே என்ன பண்ணுவார், பாடம் எடுப்பார். அங்கே ஒரு முக்தியை பெறுவார்கள். சதுர்முக பிரம்மாஜி பிரம்மலோகத்துக்கு சென்று அந்த பிரம்மலோக சுகபோகங்கள் வைராகியம் வந்து, இதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த உலகத்திலேருந்தே நமக்கு வைராகியம் வரணும்னா பிரம்மலோகத்தில் இருக்க அவ்வளோ சுகத்தில் நமக்கு வைராகியமாக வரும்? வாய்ப்பே இல்லை. அப்படியும் அங்கே வைராகியம் நமக்கு வந்தால் பிரம்மாஜி இடத்துல என்ன பண்ணுவார்னா அங்கேயும் பாடம் எடுப்பார். பார்த்தாய பிரதிபோதிதான் தான், இல்லைன்னா சகனாவது பாடம் எடுப்பார். அங்கே ஒரு சௌகரியம் இருக்குது, என்ன தெரியுங்களா, எந்த திசையில் வேணால் உட்காந்து கேட்கலாம், ஒரே திசையில் உட்காந்து கேட்கணும் இல்லையே. சதுர்முகபுரமாக 4 தலை இருக்குது, எந்த திசையில்னா உட்காந்து சௌகரியமாக கேட்கலாம். அங்கேயும் போய் பாடம் கேட்கணும். பாடம் கேட்டு அங்கேயும் சின்ன ஞானத்தை அடைந்து, ஞானத்தினால்தான் முக்தி. இந்த முக்தியை சாஸ்திரமானது கிரம முக்தின்னு சொல்லும். கிரம முக்தி. ஆமாம், நேரடியாக இந்த பூ உலகத்தில் முக்தி அடையவில்லை. அவன் படிப்படியாக பிரம்மலோகத்துக்கு செல்கின்றான். பிரம்மலோகத்துக்கு செல்பவர்கள் எல்லாம் முக்தி அடைந்தே விடுவார்கள் என்கின்ற கேரண்டியும் கிடையாது. அங்கு பிரம்மாஜி கிளாஸ் எடுப்பார். அங்கு கேட்டு இங்கே கேட்கலன்னா அங்கே போய் கேட்கணும், வேறு வழி இல்லை. ஏன் இதையெல்லாம் சொல்கின்றோம் என்றால், பகவான் என்ன சொல்ல போகின்றார், அவர்கள் செல்கின்ற பாதையை பற்றி பகவான் இங்கே பேசப் போகின்றார். இப்படி இந்த பிரம்மலோகத்திற்கு அல்லது உபாசனை பலனாக செல்லுகின்ற சாதகர்களுக்கு செல்கின்ற பாதையை பற்றி இங்கே பேச போகிறார். ஆகவே இந்த 8வது அத்தியாயத்தில் பலவிதமான உபாசகர்கள் வரப்போகின்றார்கள். சில பேர் நிஷ்காமமாக உபாசனை செய்து இங்கேயே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்து விடுகின்றார்கள். அவர்களை பற்றி இந்த 8வது அத்தியாயத்தில் பேசலை. சில பேர் இகலோக பலனை மட்டும் வேண்டி உபாசனை செய்கின்றார்கள். அவர்களை பற்றியும் பகவான் இங்கு பேசப் போவதில்லை. 3வது உபாசனை பலனாக பிரம்மலோகத்திற்கு சென்று பிற்பாடு பலனை அனுபவித்து திரும்புகின்றார்கள். அவர்களை பற்றி இங்கு பகவான் பேசவில்லை. இவர் பேசும் உபாசகன் யார் என்றால், 4வதாக எப்படிப்பட்டவன் என்றால், ஓரளவுக்கு இவனுக்கு வைராகியம் இருக்கு, ஆனால் வைராகியம் பூர்த்தியாகவில்லை. ஞான யோகம் செய்யவும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பின்பு அவன் பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு வைராகியம் வந்து சதுர்முக பிரம்மாஜி அவர் இடத்துல பாடம் கேட்டு ஞானம் வந்து பிற்பாடு மோட்சத்தை அடைகின்றார்கள். அந்த முக்தி கிரம முக்தி என்று சொல்லப்படுகின்றது. அந்த கிரம முக்தியை பற்றித்தான், அந்த விதமான உபாசகனை பற்றித்தான் இங்கு பகவான் 8வது அத்தியாயத்தில் பேசப்போகின்றார். அதனால்தான் கீதையில் ஒரு ஃப்ளோ, ஒவ்வொரு அத்தியாயத்தின் போதும் ஒவ்வொரு அத்தியாயம் தனித்து நிற்பது போல தெரியும் நமக்கு. 7வது அத்தியாயத்தை பக்தி உபாசனை பேசும்பொழுது அது நிஷ்காமமாக உபாசனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். சகாம உபாசனை பேசினாலும் கூட அதனை நிந்தனை செய்வார். அவருடைய பலனும் கூட அல்ப பலன் சொல்லுவார். அதிக ஆயாசம் பலன் அல்ப பலன் சொல்லுவார். ஆகவே இங்கு 9, 10, 11 இந்த அத்தியாயத்திலும் கூட உபாசனை பற்றியெல்லாம் பகவான் பேசுவார். எதற்காக என்றால், நிஷ்காம உபாசனை செய்து தகுதியை அடைந்து ஞானத்தை பெற்று ஜீவன் முக்தன் ஆக வேண்டும். அதுதான் இங்கே நமக்கு பகவத்கீதையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தான் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், மோட்ச சாஸ்திரம் சொல்கிறோம். அதற்கான யோக சாஸ்திரம் முயற்சி செய்கின்ற சாதகர்களுக்கு உதவியாக இருப்பது. ஆக இறந்த பிற்பாடு எந்த லோகத்துக்கும் போகாமல்
விதேக முக்தி அடைய வேண்டும் மற்ற எல்லா அத்தியாயத்திலும் பகவான் இதைத்தான் சொல்வார். இந்த அத்தியாயத்தில் மட்டும் கிரம முக்தியை பற்றி சொல்லுகின்றார். ஆக 8வது அத்தியாயத்தில் மட்டும் சகாம உபாசனையை பற்றி பேசுவார், கிரம முக்தியையும் பேசுவார். இது தகவலுக்காக, செய்திக்காக மற்ற விஷயங்களையும் பகவான் அங்கங்கே சொல்லி வைப்பார். யாருக்கு எது வேண்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் பகவானுடைய தாத்பரியமான விஷயம் என்ன? மோட்சத்தை அடைவதற்குரிய தகுதியை அடைவது தான். ஆமாம். அதனால் நாம் என்ன சொல்லக்கூடாதான் சொல்லுவார், நான் 8வது அத்தியாயத்தில் சொல்கிறதே செய்துக்கிறேன், அதுவே போதும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு கால் நமக்கு வேதாந்த அத்வைத ஞானம் புரியாமல் போனாலும் கிரமமுக்தி உண்டு என்ற கேரண்டி கார்டு இங்கே பகவான் கொடுத்துடுறார். ஆமாம், கேரண்டி கொடுத்துடுறார். பலன் வீண் போகாது என்கின்றார். இன்னொரு சான்ஸ் உனக்கு இருக்கின்றது என்று இங்கு நம்மை சொல்லி ஆறுதல் செய்கின்றார். ஆக கிரமமுக்திக்கு முயற்சி செய் என்று சொல்லவில்லை. தோல்வி அடைந்தவனுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கிரமமுக்தி, அதுவும் இருக்குது. அல்லது யோக பிரஷ்டன் ஆகலாம். இந்த உலகத்திலே வாழ்ந்து மோட்சம் வரை செல்லாமல் அதற்கு முன்படியில் நின்று ஏதோ காரணத்தினால், ஏதோ ஒரு பிரதிபந்தத்தினால் மோட்சத்தை தவறவிட்டவர்களுக்கு அடுத்து பிறவியை கொடுத்து அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று யோக பிரஷ்டனாகவும் ஆகலாம். 2 இருக்குது. அதுதான் பகவான் இங்கே அழகாக சொல்லி கொடுக்குறார். ஆக ஞான யோகத்தை அதிக முயற்சி செய்திருந்தால் அவனுக்கு பிரம்மலோகம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இந்த லோகத்திலே மனிதனாக பிறந்து மீண்டும் சாதனங்களை தொடர்ந்து முக்தி அடையலாம். அல்லது பிரம்மலோகம் சென்று நீண்ட நாட்கள் அங்கு வாழ்ந்திருந்து முக்தி அடைகின்றான்னு சொல்லி சொன்னார். ஆக இதில் தாத்பரியமான இறுதி கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், முயற்சி வீண் போகாது என்பதை இங்கு பகவான் சொல்லுகின்றார். நாம் எந்த முயற்சி செய்து ஒரு பாராயணமோ, ஒரு ஜபமோ, ஒரு பூஜையோ அல்லது பகவானுக்கு ஒரு வேண்டுதலையோ நாம் வைத்து விட்டால் அந்த வேண்டுதலுக்கு கட்டாயமாக பலன் உண்டு. ஆமாம், ஓம் சிவாய நம என்று ஒரு வில்வத்தை எடுத்து பகவானுடைய திருவடியிலே பக்தி ஸ்ரத்தையோடு சமர்ப்பணம் செய்தால் அதற்கு உனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். அதில் நமக்கு நம்பிக்கை வரணும். ஆனால் நம்ம நம்பிக்கையாக செய்தாலும் செய்யவில்லை என்றால் நாம் செய்த செயலுக்கு பகவான் கட்டாயமாக பலன் தருவார். முயற்சி வீண் போகாது சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கடைசியில் கடைபிடிக்க வேண்டிய அந்த கால ஸ்மரணத்தை பகவான் பேசுகின்றார். இதுதான் 8வது அத்தியாயத்தில் மேலோட்டமான கருத்து. இனி 8வது அத்தியாயத்திற்குள் நாம் சென்று பார்ப்போம். 7வது அத்தியாய கடைசியில் 7 சொற்கள் தத்துவங்களை ஞானி அறிவான்னு சொல்லி சொன்னார். அதுவும் முழுமையாக அறிந்திருப்பான்னு சொல்லி சொன்னார். அவைகளெல்லாம் என்ன என்று அர்ஜுனன் இங்கு மீண்டும் பகவான் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களை பகவானே எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் சொல் கிம் தத் பிரம்ம. 7 சொற்களில் பிரம்ம என்பது ஒரு சொல். பிரம்மத்தை ஞானிகள் அறிவார்கள் என்று பகவான் சொன்னார். உடனே அர்ஜுனன் கேட்கின்றாள், அந்த பிரம்மம் என்றால் என்ன? கிம் என்றால் என்ன? தத்து என்றால் அந்த பிரம்ம. அந்த பிரம்மம் என்றால் என்ன? 2வது சொல் அத்தியாத்மம். கிம் அத்தியாத்மம். கிம் என்ற வார்த்தையை அங்கங்கே சப்ளை பண்ணிக்கணும். கிம் அத்தியாத்மம். அத்தியாத்மம் என்றால் என்ன? 3வது கிம் கர்ம. கர்மத்தை அறிவார்கள் என்று பகவான் சொன்னார். அந்த கர்ம என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்து 4வது புருஷோத்தம. ஏ இறைவா, கிருஷ்ணா, எம்பெருமானே, எனக்கு அதிபூதம் ச கிம் புரோக்தம். அதிபூதம் என்ற சொல்லில் புரோக்தம் எதை சொல்கின்றீர்கள்? அதிபூதம் என்ற சொல்லில் நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்து என்ன? உங்களால் எது இந்த வார்த்தையினால் சொல்லப்பட்டது? அடுத்து 5வது அதி தெய்வம் கிம் உச்சதே. அதி தெய்வம் என்றால் என்ன? எது அதி தெய்வம் என்ற சொல்லினால் சொல்லப்படுவது? ஆக இந்த முதல் ஸ்லோகத்தில் 5 சொற்கள் சொல்லப்பட்டது, கேள்வியாக கேட்கப்பட்டது. 2வது ஸ்லோகம் 6வது சொல் அதி யஜ்ஞக கதம் அஸ்மின் தேகே. இந்த ஷரீரத்தில் அத்திர இந்த கக யார், கதம் எப்படி இருக்கின்றார், அதி யஜ்ஞனாக யார் எப்படி இருக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தை என்ன? அதி யஜ்ஞம் என்றால் என்ன? இந்த இடத்துல கிம் என்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். ஹே மதுசூதன, ஏ கிருஷ்ணா, இந்த உடலில் யார் அதி யஜ்ஞமாக இருப்பது? 7வது பிரயாண காலே மரண காலே.
நம்முடைய கடைசி கால பயணம். மோட்சம் வந்துட்டால் பயணங்கள் முடிஞ்சிடுது, மோட்சம் வரலைன்னா பயணங்கள் முடிவதில்லை தான். பயணங்கள் அடுத்தடுத்து தான். இந்த நம்முடைய போகும்பொழுது என்ன பண்ணுறோம்மா, நம்முடைய இந்திரிய மனதெல்லாம் சித்தத்தெல்லாம் பேக் செய்துக்கிட்டு நம்ம புறப்பட்டுடுறோம். எங்கிருந்து? இந்த உடலை விட்டு. பாருங்களேன், எவ்வளோ நாள் இந்த உடலோடு இருந்துட்டு சொல்லிக்கொள்ளாமல் என்ன பண்ணுறோம், அந்த உடலை விட்டுட்டு போயிடுறோம். ஆமாம், எவ்வளோ நன்றி கெட்டத்தனம் பாருங்க. அது வர இந்த உடலை அவ்வளோ போஷாக்கு பண்ணி வளர்க்குறோம். இந்திரிய மனதெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிடுறோம். அதுதான் சொல் கதம் ஞேயக அசி. கதம் எப்படி, ஞேயக நினைக்கப்படுவீர்கள். இறுதி காலத்தில், மரண காலத்தில், கடைசி காலத்தில் நான் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது எப்படி நீங்கள் என்னால் நினைக்கப்படுவீர்கள், அல்லது எப்படி என்னால் நினைக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லி கேட்குறார். ஆமாம், உங்களை எப்படி நினைப்பது? அசிக்கு சப்ஜெக்ட் துவம். உங்களை நினைப்பது எப்படி பகவானே? மரண காலத்தில் உங்களை எப்படி நினைப்பது? அதனால தான் சொல்லுவாங்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கம் நகருளானே. இப்போவே சொல்லி வச்சிட்றேன்பா. அப்போ நினைப்போனா நினைக்க மாட்டோம் தெரியாது, இப்போவே நான் எல்லாம் சொல்லி வச்சிடறேன், அட்வான்ஸாக சொல்லி வச்சிடுறேன். நம்ம பாருங்களேன், வாழ்க்கைக்கு பிற்கால வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுறோம், வயசான காலத்துக்காக சேவிங்ஸ் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒன்று பண்ணி வைக்கணுமா, அந்த காலத்தை என்னால் நினைக்கிறதுக்கு முடியுமோ முடியாது தெரியாது, உடம்பு வலி மற்ற வலியெல்லாம் இதையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆக இப்போவே எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அவ்வளோ காலம் ஒன்று அதிகமாக நினச்சி நானும் மனதில் நல்லா சொல்லி வச்சுக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். அதான் கேட்குறேன், மரண காலத்து உங்களை எப்படி நினைப்பது? சரி, எதற்கு, ஏன் நினைக்க வேண்டும், அதன் தத்துவம் என்ன, எப்படி நினைக்க முடியும், பின் யாரால் நினைக்க முடியும்? அர்ஜுனனே சொல்லுகின்றான், நியதாத்மபிகி. ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒழுக்கமாக வாழ்பவர்களால், முறையாக வாழ்பவர்களால், முறைப்படி வாழ்பவர்களால் நீங்கள் எப்படி நினைக்கப்படுவீர்கள். அழகான வார்த்தை. முறைப்படி நியமமாக வாழ்பவர்களால் நீங்கள் எப்படி நினைக்கப்படுவீர்கள். அதுக்கும் கூட இப்படிப்பட்டவங்களை தான் நினைக்க முடியும்னு சொல்கிறார். நியதாத்ம என்பது உபாசகர்களை குறித்த சொல். நியதாத்மபிகி துவம் கதம் ஞேய. இங்கு உபாசகைகி, உபாசகர்களால் கடைசி காலத்தில் நீங்கள் உங்களை எப்படி நான் நினைக்க வேண்டும், எப்படி நான் நினைப்பது பகவான்? இது கேள்வி. பகவான் மிக சுருக்கமாக பதில் சொல்ல போகின்றார். அதாவது இந்த ஊன் உயிர் ரெண்டும் வேறு செய்தான்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார் சுந்தரர். கைலாய பதிகத்தில் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. சுந்தரர் சொல்கிறது, ஊன் உயிர் வேறு செய்தான், இந்த உடலையும் உயிரையும் வேறு செய்தான். ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு உளமும் போய் நான் கெட்ட வாப்பாடி தெல்லேனும் கொட்டாமல் வருது இல்லையா? அது திருவாச்சகம் தானே, திருவாச்சகத்து வருது பாருங்க. ஆமாம், ஜடத்திலிருந்து சேத்தனத்தை பிரித்தல். அப்படி பிரிக்கும் பொழுது நான் உன்னை எப்படி நினைப்பது பகவானே? மூன்றாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்யாத்ம உச்யதே பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சம்ஞிதः. ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்ம உச்யதே பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சம்ஞிதः. இந்த முதல் கேள்விக்கு பதில் கிம் தத் பிரம்ம, அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். அக்ஷரம் பிரம்ம பரமம். பிரம்ம என்றால் என்ன? பகவான் சொல்றார் அதுக்கு அக்ஷரம் பிரம்ம பரமம். பரமம் அக்ஷரம் பிரம்ம. பரமம் என்றால் இங்கு மேலான,
அக்ஷரம் என்றால் அழியாதது சொல்லி அர்த்தம். அக்ஷரம் என்றால் அழியாதது, அழியாத தத்துவமாகிய ஒன்று, அதற்கு பெயர் தான் பிரம்ம. பிரம்ம என்றால் அழியாது சொல்லி அர்த்தம். இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம் தானே பேர். ஆமாம், அழியாத தத்துவம் தான், அதற்கு பெயர் தான் பிரம்ம. அழியாது சொல்லி சொல்ல ந க்ஷரதி இத்தி அக்ஷரம், எது அழியாததோ அது அக்ஷரம், அதற்கு பெயர் தான் பிரம்ம. அடுத்து ரெண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கு, அஷ்ணுதே சர்வம் இத்தி அக்ஷரம். அக்ஷரம் என்றால் எது அனைத்தையும் வியாபிக்கின்றதோ. அஷ்ணுதை என்றால் வியாப்னோதி, வியாபிக்கிறதோ. எது அழியாததோ, எது அனைத்தையும் வியாபிக்கிறதோ அதற்கு அக்ஷரம் என்று பெயர். அழியாததற்கு பகவான் பரமம் பரமம் என்ற சொல்லை பயன்படுத்திடுறார். மேலானது, மேலானது என்றால் இங்கே இன்னொரு அர்த்தம், நிரதிசயம் பரமம். நிரதிசயம் சொல்லி சொன்னால் அதற்கு மேல் ஒன்று இல்லாதது. அதிசயம் என்றால் அதற்கு மேல் ஒன்று இருப்பது, நிரதிசயம் என்றால் அதற்கு மேல் ஒன்று இல்லாதது. அப்பாலுக்கும் அப்பாலாக சொல்கிறா பாருங்க. எதையெல்லாம் நம்ம அப்பால் அப்பால் சொல்கிறோம் அதற்கும் அப்பாற்பட்டது. ஆக பரமம் என்றால் அதற்கு மேலானது, அதற்கு மேல் ஒன்றுமில்லை, அப்படிப்பட்ட தத்துவம். அடுத்து இன்னொரு அர்த்தம் இருக்குது சமஸ்கிருதத்தில், எழுத்துக்களுக்கும் என்ன லெட்டர்ஸுக்கு கூட அக்ஷரம் என்று ஒரு பொருள் இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவோம், அக்ஷர அபியாசம் சொல்கிறோம் பாருங்க. ஆனால் அந்த அர்த்தம் இங்கே இல்லை. ஆனால் அப்படியே நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆமாம், பிரம்மம் என்ற சொல்லுக்கு மேலும் சாஸ்திரத்தில் இந்த அர்த்தம் மட்டும் இல்லை, 5 அர்த்தங்கள் இருக்கிறது. அதையும் நாம் பார்த்துடுவோம். முதல் அர்த்தம் அல்லது முதல் பொருள் வேதக. வேதத்தையே சில சமயத்தில் பிரம்மம் என்ற சொல்லில் சொல்லப்படும். பிரம்மம் என்ற சொல்லுக்கு வேதம் என்று ஒரு பொருள். அடுத்து இரண்டாவது ஒரு பொருள், ஓங்காரத்துக்கும் பிரம்மம் என்ற ஒரு பெயர் உள்ளது. மூன்றாவது, பிராமண ஜாதியையும் பிரம்ம என்ற சொல் குறிக்கும். நான்காவது, சகுண பிரம்ம ஈஸ்வரனையும் மாயையுடன் கூடிய அழியாத பரம்பொருளுக்கும் பிரம்ம என்று பொருள். ஐந்தாவது, நிர்குண பிரம்ம. அதைத்தான் சாஸ்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேதம் நிகிதம் குகாயம் சொல்கிறோம் பாருங்க. ஆக இந்த 5 பொருள்களும் பகவான் ஆங்காங்கே கொடுத்த அர்த்தங்கள். அதை இங்கே மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்கிறோம். இந்த 7 தத்துவத்தை ஞானி முழுமையாக அறிந்திருக்கின்றான். ஆக ஞானியானவன் எப்படி அதை அறிந்திருக்கின்றான்? அக்ஷரம் பரமம் அழியாத நிர்குண பிரம்மத்தை ஞானி அறிந்திருக்கின்றான். அப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருவது நியாயம். என்ன தெரியுங்களா? ஏன் பிரம்ம என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் பகவான் சொல்லியிருந்தால் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். பிரம்மம் என்பதற்கு பகவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அதுதான் அர்த்தம் சொல்லி போயிட்டே இருந்திருப்பார். ஆனால் ஆங்காங்கே இந்த பிரம்ம என்ற சொல்லுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி இருந்ததுனால, நீங்கள் பிரம்ம என்ற சொல்லுக்கு எந்த அர்த்தத்தை சொல்ல விரும்புகின்றீர்கள் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். நம்ம சில நேரம் சொல்லுவோம், இங்கே இப்படி சொல்கிறீங்க, அங்கே அப்படி சொல்கிறீங்க, அங்கே இப்படி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எதைத்தான் சொல்ல வரீங்க அந்த வார்த்தையில், அதை சொல்லுங்கன்னு கேட்குறது போல் இங்கே அர்ஜுன் அழகாக கேட்டுடுறாப்புல. ஆக பிரம்மன் என்பதற்கு ஒரே பொருள் இருந்தால் அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். நீங்கள் பிரம்மம் என்று எதை குறிப்பிடுகின்றீர்கள்? ஞானி அழியாத பொருளை அக்ஷரம் பிரம்மம் என்பதை தானாக அறிந்து, அதைத்தான் அவன் பிரம்மம் என்ற சொல்லில் அறிந்துள்ளான். இலக்கணப்படி பிரம்ம சொல்லிச்சுன்னா பிருகத் அல்லது மகத் என்ற பொருள். பிருகதீஸ்வரர். பிரம்ம சொல்லி சொன்னால் மிக மிக பெரியது சொல்லி அர்த்தம். பிரம்ம என்றால் பெரியது. சில நேரம் பசங்களாம் முந்திலாம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் சொல்கிறது இல்லை, பெருசுன்னு சொல்லுவாங்க. பழகி அது ரொம்ப பெருசு. இப்போ இன்னொரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னது ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அது என்ன ப்ரோ தெரியல, பிரதர் என்றதுக்கு ப்ரோ. இதெல்லாம் வார்த்தைகள்ல. மதர் என்றதுக்கு மேம். ஆடு கத்துறா போல் மேம் இல்லை அது போல். ஆக இங்கு பரமாத்மாவை மெய்ப்பொருள் என்று சொல்லுகின்றார். பரமம் சொல்லி சொன்னால் சர்வதக உத்கிருஷ்டம் பரமம், எல்லாவற்றுக்கும் மேலானது பரமம், அனைத்தையும் வியாபிப்பது அந்த பிரம்மம். இதுதான் இங்கே அர்த்தம். ஆக இந்த 8வது அத்தியாயத்திற்கு பெயர் அக்ஷர பிரம்ம யோக என்று தான் பொருள். ஏன் இந்த பெயர் வந்ததுன்னா,
அக்ஷரம் என்ற சொல்லால் பிரம்மத்தினுடைய லட்சணங்களை சொல்ல துவங்கியதினால் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் அக்ஷர பிரம்ம யோகம். அடுத்து இரண்டாவது கேள்வி, இரண்டாவது வார்த்தை என்ன? அத்தியாத்மம் என்றால் என்ன? நம்ம முதலே பார்த்தோம் 6 சொற்களுக்கு பகவான் ஒன் வேர்டு ஆன்சரே சொல்ல போகிறார். 7வது சொல்லாகிய பிரயாண காலே அந்த காலம், அதுக்கு தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறார் சொல்லி பார்த்தோம். இங்கே இரண்டாவது கேள்வி, அத்தியாத்மம் என்றால் என்ன? இதில் அதி அப்படி சொல்லி சொன்னால், அதி என்றால் உள்ளே சொல்லி அர்த்தம், இன்சைட். ஆத்மா, இங்கே ஆத்மா என்றால் உடல், ஸ்தூல உடலுக்குள் இருப்பது என்ற அர்த்தம். இந்த ஸ்தூல உடலுக்குள் எது ஒன்று இருந்து கொண்டுள்ளதோ அதற்கு பெயர் அத்தியாத்மம். ரொம்ப அழகாக புரியுது நமக்கு. ஆத்மானம் தேகம் அதிகிருத்திய தஸ்மின் அதிஷ்டானதையா திஷ்டதி இது அத்தியாத்மம். இதுக்கு லட்சணம். ஆத்மானம் அதிகிருத்திய, இந்த தேகத்துக்குள், அதிஷ்டானதையா, இந்த தேகத்துக்கு ஆதாரமாக உள்ளே, திஷ்டதி என்ன இருக்கின்றதோ, இந்த தேகத்துக்கு ஆதாரமாக உள்ளே என்ன இருக்கின்றதோ அதற்கு பெயர் அத்தியாத்மம். அழிகின்ற இந்த உடலுக்குள் உள்ள அழியாத ஒரு தத்துவத்துக்கு பெயர் அத்தியாத்மம். அழிகின்ற கெட்டுப்போகிற பாலில் எப்படி கெடாத நெய் இருக்கின்றதோ அதுபோல் அழிகின்ற, மாறுகின்ற, மறைகின்ற இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அழியாத ஒரு தத்துவம் எதுவோ அதற்கு பெயர் அத்தியாத்மா அல்லது ஆத்மா. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பிடித்த வார்த்தை தான். இந்த கொழுத்த கொழுக்கட்டைக்குள்ளே எப்படி பூர்ணம் இருக்குது அதுபோல் இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே பூர்ணமாக இருப்பது எதுவோ அதுக்கு பெயர் தான் அத்தியாத்மம். கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிறது பூர்ணம், அதுபோல் இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே இருக்கிறது பூர்ணமாகி ஆத்மா. அதிஷ்டானத்தைய, தேகத்துக்கு ஆதாரமாக உள்ள, திஷ்டது என்ன இருக்கின்றதோ, இந்த தேகத்துக்கு ஆதாரமாக உள்ள என்ன இருக்கின்றதோ அதற்கு பேர் அத்தியாத்மம். இந்த அத்தியாத்மம் என்ற சொல்லுக்கும் பல பொருள், இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் எல்லாத்தையும் பல பொருள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நமக்கு தேவையான அர்த்தத்தை மட்டும் எது தெரிஞ்சுக்கணுமோ அந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டே போக போகிறோம். இந்த தேகத்துக்குள் மனம், இந்திரியங்கள்லாம் இருக்கின்றது, அதையும் சேர்த்து சொல்கிறீங்களா இல்லையா? ஆகவே இங்கே பகவான் அத்தியாத்ம என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தருகின்றார் என்றால் அவரே சொல்லிடுறார், ஸ்வபாவக. இந்த உடலுக்குள் இருப்பது அத்தியாத்மம் சொல்லி சொன்னால், இந்த உடலுக்குள்ளே மனமும் இருக்குது, புத்தி இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாமா சொல்லி சொன்னால் ரொம்ப அழகாக பகவான் ஸ்வபாவக, கேள்வியை விட பதிலும் புதிதாகத்தான் இருக்குது. ஸ்வபாவம் சொல்லி சொன்னால் அந்த சொல்லுக்கு அர்த்தம் அழியாத ஆத்ம தத்துவத்தை குறிப்பது. அதாவது நிறைய இடங்களில் நமக்கு பாஷ்யக்காரர்கள் இருந்தாங்கன்னா நம்ம தப்பிச்சோமோ பழிச்சோமோ, இல்லைன்னா அந்த வார்த்தைகளை இதுதான் அர்த்தம் சொல்லி நமக்கு புரியுறதே கஷ்டம். ஆமாம், ஆக ஸ்வபாவம் என்ற சொல் அழியாத ஆத்ம தத்துவத்தை குறிப்பது. ஆகவே என்ன நாம் புரிந்து கொள்ளணுமா, ஸ்வபாவக சொல்லி சொன்னால் ஆத்மா, அதுவும் அழியாத ஆத்மா, துரிய ஆத்மா. காரணம் என்ன, இந்த உடலுக்கே ஆதாரமாக இருப்பது எதுவோ அதுக்கு பேர் ஸ்வபாவம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆத்மா என்பது தான். ஸ்வஹச்ச அசௌ பாவகச்ச. ஸ்வக சொல்லி சொன்ன தன்னுடைய ஸ்வரூபமாக அழியாததாக இருப்பது ஸ்வபாவம். ஸ்வபாவம் சொல்லி சொன்னால் அவருடைய இயல்பாக இருப்பது. ஆமாம், ஆக ஸ்வபாவம் என்பதற்கும் பல பொருள் இருக்குது. எல்லா வார்த்தையும் பல பொருள் இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தா ஒருத்தருக்கு கோபம் அடிக்கடி பட்டுக்கிட்டு இருக்கான்னு வைத்துக்கொள்வோமே. அப்போ என்ன சொல்லுவோம், அவர் அடிக்கடி இப்படி கோபப்படுறாருங்க. ஆமாங்க, அது அவரோட சுபாவங்க. சொல்கிறோமா இல்லையா? அப்போ சுபாவம்னா என்ன, பல காலங்கள் நாம் தொடர்ந்து பழகி அது நம்முடைய மயமாக ஆகிவிட்டு, இயல்பாகிவிட்டு இருந்தால் ஆமாம், அது அவருடைய நேச்சர் சொல்லுவோம். காலங்காலமாக செய்து அவருடைய இயல்பாக தன்மையாக இருக்க சொல்லி பொருள். ஆனால் இங்கு ஒருவருடைய உண்மையான தன்மை, சுபாவம் என்றால் சொரூபம், சொரூபம் என்றால் நேச்சர், ஒருவருடைய உண்மையான தன்மை. ஆகவே இங்கு ஸ்வபாவக சொல்கிற வார்த்தைக்கு அத்தியாத்மம் உச்சியத்தை. ஆமாம், அத்தியாத்மம் என்ற சொல்லினால் ஸ்வபாவமானது, ஆத்மாவானது அர்த்தமாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஜீவனுடைய உண்மையான தன்மை சொல்லப்படுகின்றது. ஆக ஞானியானவன் பிரம்மத்தை அறிந்திருக்கின்றான். அதே பிரம்மம் தன்னுடைய சரீரத்துக்குள்
அதிஷ்டானமாக இருப்பதாக அறிந்துள்ளான். ஆக ஞானியானவன் தன் ஆத்மாவை அறிந்துள்ளான், பிரம்மத்தையும் அறிந்துள்ளான். அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்ன? ஞானியான ஆத்ம ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் உடையவனாக இருக்கின்றான். சரி, ஞானம்னா ரெண்டு ஞானம் இருக்குமா? அனைத்து உலகத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பொருளுக்கு பிரம்ம என்று பெயர். இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துக்கே அதிஷ்டானமாக ஒன்று சொல்லப்பட்டால் அதற்கு பெயர் பிரம்ம. இந்த ஒரு உடலுக்கு அதிஷ்டானமாக இருந்தால் அதே பிரம்மத்துக்கு ஆத்மா என்று பெயர். இந்த ஒரு உடலுக்குள் விளங்குவதற்கு பெயர் ஆத்மா. மொத்த உலகத்திற்கும் அதிஷ்டானமாக இருந்தால் அதற்கு பெயர் பிரம்ம. ஆகவே ஞானி அனைத்து உலகத்துக்கு எது ஆதாரமோ அதையும் அறிகின்றான், தன்னுடைய ஒரு உடலுக்கு எது ஆதாரமோ அதையும் அறிகின்றான். நிறைவாக என்ன? ஆத்மாவே பிரம்மமாக அவன் அறிந்து வைத்துள்ளான், புரிந்து வைத்துள்ளான். ரெண்டையும் வேற வேறையா இல்லை. அதான் சொல்லுவோம், ஆத்மாவை மட்டும் அறிவதனால் மோட்சம் இல்லை, பிரம்மத்தை மட்டும் அறிவதனால் மட்டும் மோட்சம் இல்லை. அந்த பிரம்மமாக நான் இருக்கின்றேன், என்னுடைய ஆத்மாவும் பிரம்மமும் வேறு வேறில்லை, ஒன் அண்ட் த சேம் என்று அத்வைதமாக புரிந்து கொள்வது தான் இங்கே முக்கியம். அப்பொழுதுதான் மோட்சம். இந்த ஞானியானவன் ஆத்மாவே பிரம்மனாகவும் அறிந்துள்ளான் என்று பொருள். இங்கேயே விஷயமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக முதல் வரியில் பிரம்ம என்பதற்கு லட்சணமும், இரண்டாவது வார்த்தையாகிய அத்தியாத்மா என்பதற்கு லட்சணமும் அவன் தெரிந்துள்ளான் என்று பகவான் அர்த்தத்தை கொடுத்துள்ளார். அத்தியாத்மன்னு சொல்லி சொன்னால் ஸ்வபாவம், ஸ்வரூபம், ஆத்மா அல்லது அக்ஷரம், பரமம், பிரம்ம. சரி, மூன்றாவது கர்ம என்றால் இந்த சொல்லுக்கு பொருள் என்ன? பகவான் கர்ம என்ற தத்துவத்தை ஞானி அறிவான்னு சொல்லி சொன்னார். கர்ம என்ற சொல்லுக்கும் பல அர்த்தங்கள் இருக்குது. நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும், எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம்? கர்ம சொல்லி சொல்லுவோம். இலக்கணப்படி சொன்னால் கர்ம என்று சொன்னால் ஆப்ஜெக்ட், அனுபவிக்கப்படும் பொருளுக்கும் கர்ம என்று தான் பெயர். நான் ராமனை பார்க்கின்றேன் அப்படின்னா என்ன? அப்போ நான் கர்த்தா, ராமன் என்பதே கர்ம, ஆப்ஜெக்ட், வெர்புக்கு பொருளாக இருப்பது. பார்க்கின்றேன் என்பது வினைச்சொல். ஆக அதற்கு பொருளாக இருப்பதையும் கர்ம என்று சொல்லி சொல்வோம். ஆக கர்ம சொல்லி சொன்ன செயல் என்பதையும் கர்ம சொல்லி சொல்வோம். பொருளுக்கும் கர்ம என்ற வார்த்தையை சொல்லுவோம். நம்ம சில நேரத்தில் கர்ம வினைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? கர்ம என்பது வினை என்பது ஒன்று தான். அப்போ கர்ம என்ற வார்த்தை கர்ம பலன் என்ற ஒரு அர்த்தத்தை நம்ம அங்கே சொல்லுவோம். இந்த இடத்துல கர்ம சொல்லி சொன்னால் செயல், இரண்டாவது பொருள், ஆப்ஜெக்ட்டுக்கும் கர்ம என்று தான் இங்கே அர்த்தம். ஆக வைதிகத்துக்கு வரஞ்சு வச்சுக்கோமே, வைதிக விஷயத்தை சிலது சொல்லுவோம். நாமோ சௌத கர்ம, ஸ்மார்த்த கர்ம, ரெண்டு கர்மா சொல்லுவோம். ஸ்ருதி சொன்ன கர்மாவுக்கு பெயர் சௌத கர்ம, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாவுக்கு சௌத கர்ம, ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட கர்மாவிற்கு பெயர் ஸ்மார்த்த கர்ம. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இவ்விதம் லௌகீக கர்மாவாக இருக்கட்டும் அல்லது வைதிக கர்மாவாக இருக்கட்டும், இந்த இடத்த பொருள் என்ன சொல்லி சொன்னால் கர்ம சொல்லி சொன்னால் செயல் அல்லது இரண்டாவது பொருள் ஆப்ஜெக்ட், பொருள் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இங்கே பகவான் கொடுக்கும் பொருள் என்னென்னா, எந்த வைதிக கர்மத்தினால் ஒருவனுக்கு பாப புண்ணியம் உண்டாகி ஜென்மத்துக்கு காரணமாக அமையுமோ அந்த வைதிக செயல்களை கர்ம என்ற சொல்லுக்கு பகவான் பொருளாக கூறுகின்றார். அவ்வளோதான். அதுதான் பகவான் என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் என்னென்ன அர்த்தம் இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொண்டாலும் கூட பகவான் எந்த அர்த்தத்தை தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்துக்கொண்டு, மனதில் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்ற, எந்த அர்த்தத்தை உபயோகப்படுத்துகின்றார். ஆக அந்த செயலில் என்ன, எந்த வைதிக கர்மத்தினால் ஒருவனுக்கு பாப புண்ணியம் உண்டாகி ஜென்மத்துக்கு காரணமாக அமையுமோ அந்த வைதிக செயல்களை கர்மா என்ற வார்த்தையில் பகவான் சொன்னால் அந்த வைதிக கர்மா என்ன கர்மா? அடுத்த கேள்வி. யக்ஞக, யக்ஞம், யாகம் சொல்லி அர்த்தம். யாகத்தை பகவான் இங்கு கர்ம என்ற சொல்லில் கூறுகின்றார். ஆக இந்த யாகத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு, என்ன தெரியுங்களா? தேவதா உத்தேசேன திரவிய தியாக யாக. தேவதா உத்தேசேன, ஒரு தேவதையை குறித்து
திரவிய தியாக, திரவியங்கள் தியாகத்தை செய்தல். நமது எல்லா வைதிக கர்மங்களை பார்த்தாலும் கூட பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது தியாகம் செய்தல் அல்லது தானம் என்பது அங்கு நிச்சயமாக இருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். யாகம் என்றாலே அங்கு தியாகம் இருக்கும். யாக குண்டத்தில் தேவதைகளை உத்தேசித்து என்ன பண்ணுறோம்? ஹவிஸ் அர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா? அதற்கு இங்கே பகவான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை விசர்க்கம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஸ்லோகத்தில். விசர்க்காக ஹோமகுண்டத்தில் பொருள்களை தியாகம் செய்தல், விட்டு விடுதல். இலக்கணத்தில் சம்ஸ்கிருத 2 புள்ளியை வச்சோம்னா அதற்கு விசர்க்கம் சொல்லுவோம். ஆமாம் இல்லையா? ராமாக அந்த ஹா என்ற சொல்லுக்கு என்ன விசர்க்கம் சொல்லுவோம். பகவான் இங்கே விசர்க்காக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மேலும் விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.